சமூக நீதி வேண்டி சிஆர்பிஎஃப் பணியாளரின் குரல். நான் கே. ராமச்சந்திரன், ஒரு நேர்மையான சிஆர்பிஎஃப் பணியாளர். என் சேவை காலத்தில் எந்த தவறும் செய்யாமல் என்னை ஒரே தேதியில் டிசர்ட்டட் மற்றும் ஓஎஸ்எல் ஓவர்ஸ்டே லீவ் என குற்றம் சாட்டி சிஆர்பி ஆக்ட் 1949 செக்ஷன் 11 கிளாஸ் 1 படி எனக்கு பின்வாங்கின சம்பளமில்லாமல் வித்தவுட் பேக்கேஜஸ் தண்டனை விதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 2.5 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு புதிய தண்டனையாக ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் என முடிவெடுக்கப்படுகிறது. ஒரு ஊழியருக்கு ஒரே காரணம் மீது 2 தண்டனைகள் விதிக்கலாமா? இது சட்டவிரோதம் அல்லவா? அதைவிட கொடூரமானது என்னவென்றால், சென்னை உயர்நீதிமன்றம் என்னை மீண்டும் பணியில் ஏற்க ஆணை பிறப்பித்தும் அதிகாரிகள் அதை ஏற்க மறுத்தனர். ஆணையம் மற்றும் துறை உள்பட பல இடங்களில் புகார் அளித்தும் எந்த பதிலும் இல்லை. இது திட்டமிட்டு நடந்த ஒரு அநியாய நடவடிக்கை, ஒரு சாதி அடிப்படையிலான பாகுபாடு என நான் உணர்கிறேன். இன்று இது எனக்கு நடக்கின்றது. நாளை இது உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நடக்கலாம். நீதிக்காக என் குரலை நீங்கள் பகிருங்கள். நான் பேசும் இந்த உண்மை உங்கள் இடையிலும் உணர்வாக பரவ வேண்டும். நன்றி. கே. ராமச்சந்திரன், சிஆர்பிஎஃப்.